ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான கோலா உருண்டை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த மழையில் ரொம்ப சளி பிடிச்சிக்கிச்சு. அதனால் அவருக்கு தக்காளி எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் அரைச்ச ரசம் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வாழைக்காய் கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் 2 வாழைக்காய் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இந்த 5 வாழைக்காயும் சந்தையில் வாங்கிட்டு வந்தேன், 10 ரூபா தான். நான் 2 வாழைக்காய் மட்டும் இப்போ எடுத்து கோலா உருண்டை செஞ்சுட்டு மீதி 3 வறுவலுக்காக வச்சுக்க போகிறேன். பாருங்கள், அந்த வாழைக்காயை நல்லா காம்பெல்லாம் வெட்டிட்டு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். நான் கத்தியிலலாம் சீவில் அந்த ஸ்லைஸில் தான் சீவி எடுத்திருக்கேன். பாருங்கள், சீவிட்டு இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக காய் வெந்துடும். சில பேர் குக்கரில் போட்டு வேக வைப்பாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி வானலில் தான் வேக வைப்பேன். பாருங்கள், அந்த வெட்டின காய் எல்லாத்தையும் வானலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்க்கு ஏற்ற அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். இது வேகிற சமயத்தில் நம்ம இங்கிட்ட ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம், 3 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பில்லை, ஒரு 4-5 பத்தை தேங்காய், கொஞ்சோண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு வானலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு பட்டை சேர்க்குறது எனக்கு நான்வெஜ் டேஸ்ட் வரணுங்கிறதுனால சேர்த்துருக்கேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சோம்புமே நான்வெஜ் வாசத்துக்காக தான். பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வெட்டி வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் நீங்கள் துருவிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக போட்டுக்கோங்க. நான் சில்லு சில்லாக வெட்டியிருந்ததுனால முதல்லே போட்டால் வதங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கியிருக்கேன். உங்களுக்கு வரமிளகா மட்டும்தான் கோலா உருண்டைக்கு சேர்ப்பாங்க. எனக்கு பச்சை மிளகா டேஸ்ட்டு பிடிக்குன்றதுனால நான் ஒன்று சேர்த்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை கிராம்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கிராம்பும் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் ஸ்மெல் நல்லா உங்களுக்கு மட்டன் மாதிரியே தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஒரு பைண்டிங்காக தான். அப்படியே ரொம்ப கருகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. லேசாக அப்படியே வதங்கினவுடனே நீங்கள் எடுத்துடலாம். உங்களுக்கு இதில் எது கூட குறைய பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு 2 வாழைக்காய்க்கு ஏற்ற அளவு தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள் வதங்கிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். பாருங்கள், நம்ம வாழைக்காயுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையும் தண்ணி வடிச்சிட்டு ஒரு தட்டில் போட்டு 2யுமே நல்லா ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறி வரட்டும். நம்ம அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்த பொருள் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லா அரைஞ்சிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. இல்லைனா லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. பாருங்கள், இதை அரைச்சி எடுத்துட்டுங்க. அடுத்து வாழைக்காயும் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இதை கை வச்சே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சுட்டு நம்ம வச்சுருக்கோம்ல அந்த அரைச்ச பேஸ்ட், அதையும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு லேசாக கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் பொட்டுக்கடல மாவு சேர்த்துக்கலான்னு இருக்கேன். பொட்டுக்கடல இருக்குல்ல, அதையே நல்லா மிக்சர் ஜாரில் ஓட்டி அந்த மாவு எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு கெட்டியாக வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களால் கையால் சேர்த்து பிசைய முடியலன்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் விட்டு கூட ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் லேசாக பொட்டுக்கடல மாவு போட்டு பிசைஞ்சிட்டு வந்திருக்கேன். அது கையில் எடுக்கும்போது உங்களுக்கு லேசாக ஒட்டுனுச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி இல்லைனா எண்ணெய், உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி பால் மாதிரி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடல உங்களுக்கு முதல்ல போட்டது பத்தலைனா மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை அதுவே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க வேண்டாம். உருண்டை கரெக்டாக வரலனா மட்டும்தான் சேர்க்கணும். ரொம்ப நிறையா சேர்த்தாலும் ஒரு மாதிரி இறுக்கி கல் மாதிரி வந்துடும். பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு உருண்டையாக ஃபஸ்ட்டு உருட்டி வச்சிட்டோன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம எல்லா உருண்டையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டோம். நான் ஒரு கையிலே உருட்டிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால கரெக்டாக ஷேப் வரல. எண்ணெயில் போடும்போது கரெக்டாக நல்லா உருட்டி ரவுண்டாக நான் போட்டுருவேன். எனக்கு பாருங்கள் 2 வாழைக்காய்க்கு கரெக்டாக 10 உருண்டை வந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை நீங்கள் வாழைக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த குவான்டிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம். பாருங்கள், வானலில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெயை நீங்கள் ரொம்ப நேரம் காய விடாதீங்க. ஏன்னா நல்லா காஞ்சிருச்சுன்னா நீங்கள் போட்டவுடனே மேலே கலர் மாறிடும். அதுக்கப்புறம் உள்ளே அந்த மாவு சரியாக வேகாது. அதனால் ஒரு 50% இருக்கும் போதே நீங்கள் லேசாக போட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெயும் சூடாகிற டைமில் இதுவும் நல்லா உள்ளே மாவு நல்லா வரும். உங்களுக்கு பொறுமையாக கலர் மாறினா தான் உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். உடனே கலர் மாறினுச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், லேசாக அப்படியே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது பாருங்கள்.
இதுவே வந்து எடுக்கிற ஸ்டேஜ் கிடையாது. லேசாக வந்துட்டு திருப்பி திருப்பி விடுங்க. எனக்கு வந்து ஒரே பேட்ச்லேயே நான் போட்டேன் 10 பீஸுமே கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை வருதோ நீங்கள் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. பாருங்கள் சூப்பராக கலர் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா உள்ளேயும் வந்துட்டு வெந்துடுச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம ஒரு ஒரு பீஸாக வந்துட்டு எடுத்துடலாம். நீங்கள் நல்லா சிம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நீங்கள் ரொம்ப பொறுமை இல்லாமல் வந்துட்டு வேக விட்டுட்டீங்க அப்படின்னா மேலே நல்லா கரிஞ்சிடும். உள்ளே சுத்தமாக மாவு மாவாக ரொம்பவே நல்லா இருக்காது. பிசு பிசுன்னு ஒரு மாதிரி பல்லுலேயே ஒட்டிக்கும். பாருங்கள் நம்ம கரெக்டான பதத்தில் தான் வந்து எடுத்துருக்கோம். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் கரெக்டான பைண்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வெடிப்புலாம் விடாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் புட்டிருக்கேன் பாருங்கள். உள்ளேயும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை சாப்பிட முடியாதவங்க, அப்புறம் நான் வெஜ்ஜு மட்டும் தான் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா துப்பு துளி இல்லாத வந்து கரைச்சி வந்து எடுத்துக்கலாம். என்னோடய புளியில் அந்தளவுக்கு இருக்காது. நல்லா கோது இருக்கிறவங்க நல்லா கரைச்சி வந்துட்டு எடுத்துக்கோங்க. ரசத்தை கூட்ட வந்து கொஞ்சம் செலவு எடுத்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து அந்த ரசத்தில் சேர்க்கக்கூடாது. மிளகும் வரமிளகாயும் எந்தளவுக்கு காரமோ அந்தளவுக்கு பேலன்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சளிக்கு வந்து மிளகு நல்லதுன்றனால அதை கொஞ்சம் கூட்டி வரமிளகாய் கொஞ்சம் குறைச்சி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறைன்னு வந்துட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து போடக்கூடாது. இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு, ரொம்ப அப்படியே தண்ணி விட்டுறக்கூடாது. லேசாக தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே நம்ம புளி தண்ணியில் தான் வந்துட்டு சேர்க்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். அது கொதிஞ்சு வரும்போது பாருங்கள். அப்போ இதை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியில் வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, அதாவது ரசம் எத்தனை பேத்துக்கு தேவையோ அத்தனை பேத்துக்கு வந்துட்டு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வேறு எதுவுமே போட போகிறதில்ல. புளி நம்ம அரைச்ச செலவு, அதுக்கப்புறம் உப்பு மட்டும் தான் போட போகிறோம். பாருங்கள் இப்போ நான் உப்பு, காரம், புளி எல்லாமே வந்துட்டு செக் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான அளவு ரசத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து ஊற்றிட்டேன். இப்போ இதை எடுத்து வந்து அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு இந்த பாத்திரம் கொதி வரதுக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் வானலில் ஊற்றி கூட கொதிக்க வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு வந்து அப்படியே கொதிக்க விட்டுறலாம். மற்ற நம்ம நார்மல் ரசம் வைக்கும் போதெல்லாம் நுர கொட்டும் போதே எடுத்துருவோம். ஆனால் இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கணும். அந்த புளியோட பச்சை வாசம்லாம் போகிற அளவு கொதிக்கணும். எனக்கு பாருங்கள் கொஞ்சம் நான் வேறு வேலையாக இருந்ததுனால கொஞ்சம் பொங்கி வேறு ஊற்றிடுச்சு. அதனால் நான் திறந்து வச்சுட்டேன். பாருங்கள் ரசம் நல்லா கொதிச்சு வருது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு மழை, பனி எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது. வீட்டில் வந்து அம்மா போட்டுருந்தா தாளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு தக்காளி செய்யக்கூடாது, தாளிப்பே போடக்கூடாது. அப்படியே கொதிக்க வச்சு எடுத்து சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் காம்போ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.